அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் போன வாரம் நான் திருச்சி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த ஆன் தி வேல இருக்கிற ஹைவே ஹோட்டலில் காஃபி சாப்பிட்லான்னு நிறுத்தும்போது, அந்த காஃபி ஆர்டர் பண்ணோடனே அந்த பையன் கேட்டான், "சார் உங்களுக்கு சுகரா நாட்டு சர்க்கரையா?" அப்படின்னு கேட்டான். நான் அவங்ககிட்ட கேட்டேன், "சுகரா நாட்டு சர்க்கரையா எனக்கு புரியலப்பா, எதுக்காக இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு. "இல்லை சார், முன்னெல்லாம் சுகரா வித்தவுட் சுகரான்னு கேட்போம். இப்போ சுகர் இருக்க பேஷண்ட்லாம் நாட்டு சக்கரை காப்பி கேட்குறாங்க, நாட்டு சக்கரை டீ கேட்குறாங்க. அப்படி இருந்ததுன்னா சுகர் ஏறாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு இன்டைரக்டாக கேட்டேன் அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த விஷயம் நம்ம முன்னாடியே பல வீடியோக்களில் பகிர்ந்திருந்தாலும், இந்த சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, அதாவது ஒயிட் சுகர், ரீஃபைன் சுகர், நாட்டு சர்க்கரை இதுக்குரிய இன்னும் சரியான புரிதல் மக்கள் மனசில் இல்லை. எல்லாருமே ஒயிட் சுகர் இருக்கிறதுலே மோசமானது, நாட்டு சர்க்கரை ரொம்ப நல்ல ஒரு சர்க்கரை அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அதனால் இன்றைக்கி அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி தயாரிக்கிறாங்க, சாப்பிட்றோன்னா எவ்வளவு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கரும்பு சாறில் இருந்தோ இல்லை சுகர் பீட், கரும்போட ஸ்டெம்மில் இருந்தோ இல்லை சுகர் பீட்டுன்னு சொல்லி வளர்கிற அதோட வேரில் இருந்தோ எடுக்கிறது தான். ஸோ இந்த கரும்பை நம்ம கிரைண்ட் பண்ணும்போது அதில் இருக்க வர சாறு, அந்த சாரை நல்லா போட்டு ஒரு வானிலையில் ஹீட் பண்ணும்போது அதிலேருந்து உங்களுக்கு சுகர் நமக்கு கிடைக்கிது. ஸோ இது பாகா மாதிரி அதை நம்ம ட்ரை பண்ணும்போது பவுடராக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இதுதான் சர்க்கரை. 2 சர்க்கரையும் இதே போல் தான் தயார் பண்ணுறாங்க, நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகரும். இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, மிக மிக ஒரு சிறிய வித்தியாசம்தான். அதாவது மொலாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளைப்பாகு, அந்த நுரையை நீக்கிட்டு அதை ரீஃபைன் பண்ணும்போது அது கிறிஸ்டலாக ஒயிட் சுகராக மாறுது. இப்போ அந்த மொலாசஸை நீக்காமல் இருக்கும்போது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் பூஞ்சாம்புடிக்கிறதுக்கு கெட்டு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். எப்போது எக்ஸ்போர்ட்லாம் பண்ணணும், நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கும்போது இதை ரீஃபைன் பண்ணி அது கிறிஸ்டல்ஸாக மாறும். இந்த கிறிஸ்டல்ஸாக மாறின சர்க்கரை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குது. இதுதான் ரீஃபைனிங் ப்ராசஸ். இப்போது சில நீங்கள் பிராண்டட் நாட்டு சர்க்கரைன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அது கிறிஸ்டலாகவே இருக்கும், ஆனால் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீஃபைன் பண்ணி எடுத்த ஒயிட் சுகரில் திரும்பி மொலாசஸை மிக்ஸ் பண்ணும்போது அது ப்ரௌன் கலராக மாறும். அதுதான் இப்போ பேக்கெட்டில் வர, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வர கொஞ்சம் ஹைஃபையாக வர நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ அதுவும் ரீஃபைன் சுகர் தான். இயற்கையாக எடுக்கும்போது அந்த மாவு மாதிரி வர்றது தான் உங்களுக்கு உண்மையான நாட்டு சர்க்கரை. சரி, இதில் உள்ள சத்துக்கள், முக்கியமாக நம்ம பார்க்க போகிற சத்து என்னென்னா சர்க்கரை சத்து. ஸோ இதில் பேர்லேயே சர்க்கரை இருக்குது. ரெண்டுலேயுமே எந்த அளவுக்கு சர்க்கரை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே அளவு சர்க்கரை தான் இருக்குது. ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ். உதாரணத்துக்கு இப்போ ரீஃபைன் சுகர் ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 15லேருந்து 16 கேலரிஸ் அதில் இருக்குது அப்படின்னா, அதே நாட்டு சர்க்கரை எடுக்கும்போது ஒரு கேலரி கம்மியாக இருக்கலாம், ஒரு 14லேருந்து 15 கேலரிஸ் இருக்கலாம் ஒழிய, அதை தவிர கேலரிஸ் அளவில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஸோ இதில் எவ்வளோ சர்க்கரை ஏறுமோ அதே அளவு சர்க்கரை இதுலேயும் ஏறும். அப்போ என்ன சார் வித்தியாசம்? எதுக்காக நாட்டு சர்க்கரை நல்லதுன்னு சொல்கிறாங்க, இது கெட்டதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த ரீஃபைன் பண்ணும்போது ஆட் பண்ணுற கெமிக்கல்ஸ்னால அது மோசம்னு சொல்கிறது ஒயிட் சுகரை. இதே நாட்டு சர்க்கரையை பார்த்தீங்க அப்படின்னா, அதில் தாது சத்துக்கள் கொஞ்சம் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு அயன், இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, மெக்னீஷியம் சத்து இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால வெள்ளை சர்க்கரையை கம்பேர் பண்ணும்போது நாட்டு சர்க்கரை பெட்டர். ஆனால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். இப்போ ஒரு விஷயம் நியூட்ரிட்டிவ் வேல்யூ இதில் இருக்குது அப்படின்னா, நமக்கு அதுக்கு சஃபிஷியண்ட்டாக தேவையான கிடைக்கிற அளவுக்கு இருக்காங்கிறதையும் பார்க்கணும். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் நாட்டு சர்க்கரையில் 0.7 கிராம் அயன் இருக்குது. அதே போல் நீங்கள் கால்சியம் எடுத்துட்டிங்கன்னா 83 மில்லிகிராம் இருக்குது. 100 கிராமில் 83 மில்லிகிராம் இருக்குது. அதே போல் நீங்கள் மெக்னீஷியம் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு 9 மில்லிகிராம் இருக்குது. இப்போது இதையெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் நான் சொன்னது 100 கிராமுக்கு. நம்ம 100 கிராம் சர்க்கரை சாப்பிட போகிறதில்ல. ஒரு ஸ்பூனோட அளவில் ஒரு டீஸ்பூன் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 கிராம். ஸோ நீங்கள் 2 ஸ்பூனு சாப்பிட்டீங்க அப்படின்னா 10 கிராம். இந்த 10 கிராம் சர்க்கரையில் அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு அயனோ, கால்சியமோ, மெக்னீஷியமோ கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சாத்தியமே கிடையாது. கம்பேரிட்டிவாக பார்க்கலாம், 100 கிராமில் இவ்வளோ இருக்குது, இதில் இவ்வளோ இருக்குது, அதை விட இது பெட்டர்னு. ஆப்வியஸாக அந்த கம்பேரிசன் பார்க்கும்போது
வெள்ளை சர்க்கரைக்கும் நாட்டு சர்க்கரையும் நாட்டு சர்க்கரை பெட்டராக இருக்கும். ஆனால் சர்க்கரை உள்ளவர்களுக்கு சர்க்கரை உயர்த்தும் திறனோ இல்லை சர்க்கரையோட அளவோ ரெண்டுலேயுமே சிமிலராக தான் இருக்குது. இதனால் எந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு சுகர் இருக்கவங்க வெள்ளை சர்க்கரை போடுறதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கிறதுனால சர்க்கரைக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. மற்ற நியூட்ரிஷனல் பெனிஃபிட்டுக்காக அதை எடுத்துக்கிட்டாலும் அது ரொம்ப 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 மினிமலாக இருக்குது. சரி, சர்க்கரையே நான் சாப்பிடக்கூடாது டாக்டர், பொதுவாக மக்கள் இப்போ சர்க்கரையே சாப்பிடாமல் இருந்தால் சுகர் வருமா அப்படிங்கிற கேள்வி அடுத்த எல்லாத்துக்குமே இருக்குது. நான் சர்க்கரையை விட்டுட்டா எனக்கு சுகர் வராமல் இருக்குமா, நான் சர்க்கரை போடாமல் டீ காஃபி சாப்பிட்றேன் அப்படின்னு. ஸோ நார்மலாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது டைரக்ட் சுகர். இந்த டைரக்ட் சுகர் நம்ம டயட்டில் சொல்லும்போது ஆடட் சுகர்னு சொல்லுவோம். இந்த ஆடட் சுகர் எடுத்துக்கிற அளவு இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இவ்வளோ ஆடட் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்கிற ஒரு அளவீடு இருக்குது. அந்த அளவீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெளிநாடுகளில் 10% அப்படி சொல்கிறாங்க. பட் இந்தியாவில் ஐசிஎம்ஆரோட கைட்லைன்ஸ் படி, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், போன வீடியோவில் கூட அதை பற்றி பேசியிருந்தேன். அவங்களோட சமீபத்திய கைட்லைன் படி 5% நீங்கள் எடுத்துக்கிற கேலரிஸில் 5% டைரக்ட் சுகராக எடுத்துக்கலாம். அந்த டைரக்ட் சுகர் சர்க்கரையாக இருக்கலாம், இல்லை வேறு ஸ்வீட்லேயோ இதுலேயோ இருக்கிற சுகராக இருக்கலாம். ஸோ 5%னா எவ்வளோ டாக்டர்? இப்போது நான் போன தடவை சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு ஒரு 1800 கேலரி ஒரு மனுஷன் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு அலோவன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 1800 கேலரியில் 5%னா கணக்கு போடுங்க, 90 கேலரி. ஸோ இந்த 90 கேலரி அப்படிங்கிறது எவ்வளோ? ஒரு ஸ்பூனில் 4லேருந்து 5 கிராம் சர்க்கரை நமக்கு இருக்கும் ஒரு டீஸ்பூனில். ஸோ ஒரு கிராமில் 4 கேலரிஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்பூனில் ஒரு 20 கேலரி இருக்கும். ஸோ நான் சொன்னது 90 கேலரி ஒரு நாளைக்கு அலவுடு அப்படின்னா நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். 4.5 ஸ்பூன், ஒரு ஸ்பூனில் 20 கேலரி அப்படின்னா 4.5 ஸ்பூன் ஒரு நாளைக்கு நம்ம டைரக்ட் சுகராக எடுத்துக்கலாம். எப்படின்னா, ப்ரொவைடட் நம்ம பிஸ்கட்டோ இல்லை ஸ்வீட்டோ இல்லை வேறு எந்த வடிவத்திலையும் அந்த நேரடி சர்க்கரையை எடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் இந்த சர்க்கரையை எடுத்துக்கலாம். இதே சர்க்கரை உள்ளவங்க கூட இந்த 5%க்கு கீழே அவங்களோட சுகர் டைரக்ட் சுகராக எடுத்துக்கலாம். ஆனால் அது ரொம்ப 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 மினிமலாக வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மினிமலான ஒரு சர்க்கரையை போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக சர்க்கரை இல்லாமல் குடித்து பழகிறதே நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நமக்கு கிடைக்க வேண்டிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை சர்க்கரை நாட்டு சர்க்கரை ரெண்டுலேயும் ஒரே அளவு சர்க்கரை தான் இருக்குது. சர்க்கரை உள்ளவர்களுக்கு ரெண்டுமே கெடுதல். சர்க்கரை இல்லாதவர்களுக்கு கூட அதிகப்படியான சர்க்கரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு கைட்லைன் சொல்கிறது. 5% உங்களோட கேலரிஸ் அளவில் டைரக்ட் சுகராக எடுத்துக்கலாம். அந்த 5% அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 4.5 ஸ்பூன் சர்க்கரை. அந்த 4.5 ஸ்பூன் சர்க்கரையை நீங்கள் உண்மையான வெள்ளை சர்க்கரையோட நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறதுனால ஒன்றும் பெரிய மாறுதல் வராமல் இருந்தால் கூட அந்த ரீஃபைனிங் ப்ராசஸ், கெமிக்கல் ஆடட் ரிஸ்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த நாட்டு சர்க்கரை பெட்டர்னு சொல்லலாம். ஸோ சர்க்கரை உள்ளவங்க எந்த சர்க்கரையை சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறும். இனிமேல் டீ கடையில் போய் எனக்கு நாட்டு சர்க்கரை போட்டு காஃபியோ டீயோ வேணும்னு எந்த சர்க்கரை பேஷண்ட்டும் கேட்க வேண்டாம். சர்க்கரை இல்லாமல் குடிக்கிறதே ஆகச்சிறந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.